Good morning, students. Today we are going to see day 10 for 9th standard simple compound and complex charts, complex sentence. Sentence வந்து நிறைய விதமான சென்டென்ஸ் இருக்குது. இன்னொரு விதமாக வந்து இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது வினா வாக்கியம், ஆச்சரிய வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம்னு எழுதிப்போம். அதே மாதிரி இது ஒரு டைப் சிம்பிள் காம்பவுண்ட் அண்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து அக்ரோனிம்ஸ், அனகிராம்ஸ் இதை பற்றி கொடுத்துருக்காங்க. The teacher says about the meaning of acronym, an abbreviation formed from the initial letters of the other words and pronounced as a word. அக்ரோனிம்னா என்னது? அப்ரிவேஷன் உனக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்ரிவேஷன் டிஆர் அப்படின்னா என்னது? டாக்டர். இஆர் இன்ஜினியர். ஏதாச்சும் ஒரு மெத்தடில் ஒவ்வொரு லெட்டரை சேர்த்து சொல்கிறதுக்கு பேர் அப்ரிவேஷன். ஆனால் அக்ரோனிம் அப்படின்றது வந்து ஒரு சென்டென்ஸ், ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு லெட்டரை மட்டும் எடுத்து அதை ஒரு மீனிங்ஃபுல்லான வேர்டாக சொல்கிறதுக்கு பேர் தான் அக்ரோனிம் சொல்லுவோம். WHO அப்படின்னு சொல்லுவோம். WHOன்னா என்னது? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இதில் இருக்கக்கூடிய W, H அண்ட் O இந்த 3 லெட்டரை மட்டும் எடுத்து ஒரு வேர்டு கு அப்படின்ற வேர்டு மேக் பண்ணியிருக்காங்க. சிமிலர்லி ஒன் சிம்பிள் அக்ரோனிம் ஃபேன் பாய்ஸ். இன்னொரு அக்ரோனிம்ஸ் பாருங்கள், ஃபேன் பாய்ஸ். இது நம்ம ஒரு வேர்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமா? ஆனால் டாக்டரை வந்து டிஆர் தான் சொல்லுவோம், நம்ம அதை வந்து வேர்டாக சொல்ல முடியாது. இது மாதிரியே நிறைய அக்ரோனிம்ஸு நிறைய இருக்குது. இஸ்ரோ, நாசா எல்லாமே அக்ரோனிம்ஸ் தான். நம்ம வேர்டாக வந்து அதை ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். ஒரு நிறைய வேர்ட்ஸை வந்து சுருக்கி சொல்லும் போது ஃபஸ்ட்டு லெட்டரை மட்டும் எடுத்து அந்த லெட்டரை ஒரு வேர்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கக்கூடியதான் அக்ரோனிம்ஸ். ஃபார் அண்ட் நாட் பட் ஆர் எட் ஸோ. இப்போ ஃபேன் பாய்ஸ்னா தீஸ் வேர்ட்ஸ் ஆர் கால் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனை என்ன சொல்கிறாங்க? சிம்பிளாக ஃபேன் பாய்ஸுன்னு சொல்கிறாங்க. சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் நம்ம ஒவ்வொரு விதமான கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுவோம். அந்த கன்ஜங்ஷனில் இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கன்ஜங்ஷன் தான் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சொல்லுவோம். ஒரு 2 சென்டென்ஸை இணைக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸுக்கு பேர் கன்ஜங்ஷன் சொல்லுவோம். அந்த கன்ஜங்ஷனில் தான் எத்தனை விதமாக இருக்குது? ஃபார், அண்டு, நார், பட், ஆர், எட், ஸோ இது எல்லாத்தையும் சேர்ந்து இந்த ஃபஸ்ட்டு லெட்டரை மட்டும் சேர்த்து ஃபேன் பாய்ஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆக்டிவிட்டி 1 சிம்பிள் சென்டென்ஸ். A simple sentence has one subject and one predicate. Simple sentenceல என்ன இருக்குது? ஒரு சப்ஜெக்ட்னா என்னது? நவுன், பெயர்ச்சொல். ஒன் சப்ஜெக்ட் அண்ட் ஒன் ப்ரெடிகேட். சப்ஜெக்ட்டுக்கு ரிமைனிங்காக அடுத்து வர்றது எல்லாமே ப்ரெடிகேட் சொல்லுவாங்க. A simple sentence has one subject and one predicate. It means it gives one information. அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். எக்ஸாம்பிள், he likes coffee. காஃபின்றது இங்கே என்னது? சப்ஜெக்ட். மீதி இருக்க எல்லாமே என்னது? ப்ரெடிகேட். ரிமைனிங் இருக்க எல்லாமே ப்ரெடிகேட். இங்கே இது ப்ரெடிகேட், இங்கே மீதி இது வந்து ப்ரெடிகேட். இந்த இடத்துல ஹீன்றது சப்ஜெக்ட், லைக்ஸ் காஃபின்றது ப்ரெடிகேட். அதே போல் இங்கே காஃபி இஸ் டூ ஹாட் டு ட்ரிங்க். Coffee is the subject, is too hot to drink ன்றது predicate. What is simple sentence? Simple sentence has one subject and one predicate. ஒரு noun பெயர் சொல்லையும் மீதி ஒரு predicateயும் வச்சுருக்கோம். அண்டு ஒரே ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி சொன்னால் அது வந்து simple sentence. Compound sentence. What is compound sentence? It has 2 main classes. Main classனா என்னது? கிளாஸ்னாலே சென்டென்ஸ். மெயின் கிளாஸ்னால் என்னது? அந்த சென்டென்ஸை நம்ம தனியாக ரீட் பண்ணி பார்த்தாலே அது கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்கும். எப்போ ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்குதோ அதுக்கு பேர் மெயின் கிளாஸ். It has 2 main class.
மெயின் கிளாஸஸ் வித் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஃபேன் பாய்ஸ், அதில் இருக்கக்கூடிய கன்ஜங்ஷன்லாம் இங்கே யூஸ் ஆகும். வித் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் it means two sentences are joined together by a coordinating conjunction. அப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ் வந்து ஜாயின் பண்ணி எதனால் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனால் ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஃபார் அண்ட் நார் பட் ஆர் yet so. காஃபி இஸ் வெரி ஹாட் ஐ cannot drink. இது ரெண்டுமே தனித்தனி சென்டென்ஸ். ஓகே, தீஸ் டூ சென்டென்ஸ், இது வந்து ரெண்டு சென்டென்ஸும் தனித்தனி. காஃபி இஸ் வெரி ஹாட் ஐ கேன் நாட் ட்ரிங்க். காஃபி ரொம்ப சூடாக இருக்குது, என்னால் குடிக்க முடியாது. டு ரைட் அஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸ், த காஃபி இஸ் வெரி ஹாட் அண்ட் ஸோ ஐ கான்ட் ட்ரிங்க். காஃபி, அதே போல் எனக்கு காஃபி ரொம்ப ஹாட்டாக இருக்குது மற்றும் அதை என்னால் குடிக்க முடியாது. ஒரு சென்டென்ஸில் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வர மாதிரி சொல்லக்கூடியதான் காம்பவுண்ட் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். எல்லாமே நம்ம தனித்தனி சென்டென்ஸாக சொல்லிகிட்டே போகக்கூடாது. நான் வேகமாக போனேன், பஸ்ஸை பிடிச்சேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சுவாரஸ்யம் இருக்குமா? இல்லை. என்ன சொல்லுவோம் நம்ம? வேகமாக போனதுனால பஸ்ஸை பிடிச்சேன்னு சொன்னோம். அப்போ அந்த போனதினால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த வேர்டு ஒரு கன்ஜங்ஷன். அது வந்து ஒரு சென்டென்ஸை வந்து கொஞ்சம் நல்ல ஒரு எக்ஸ்ப்ரெஷனோடு சொல்லக்கூடியது தான் இந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறது. ஸோ இங்கே காம்பவுண்ட் சென்டென்ஸு ரெண்டுமே மெயின் கிளாஸ். இப்போ இதை மட்டும் பிரித்து பாருங்கள், அர்த்தம் வரும். த காஃபி இஸ் வெரி ஹாட் அப்படின்னு இந்த சென்டென்ஸை மட்டும் பிரித்து பாருங்கள், இது தனியாக அர்த்தம் கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் மெயின் கிளாஸ். இது வந்து ஒரு மெயின் கிளாஸ். இதே இது இந்த சென்டென்ஸை பாருங்கள், அண்ட் ஸோ ஐ கான்ட் ட்ரிங்க். இதுவும் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு வேர்ப் இருக்குது, அண்டு கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்கறனால இது ரெண்டாவது மெயின் கிளாஸ். ரெண்டுமே மெயின் கிளாஸ் தான். கன்ஜங்ஷன் இடையில வர்றனால ரெண்டுமே அர்த்தம் தராமல் இல்லை, ரெண்டுமே தனித்தனியாக இருந்தால் கூட பொருள் தரும். இதுக்கு பேர் தான் காம்பவுண்ட் சென்டென்ஸ். தென் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், இட் ஹாஸ் ஒன் மெயின் கிளாஸ். பாருங்கள், ஒரே ஒரு மெயின் கிளாஸ் தான். இது வந்து ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும் அண்ட் ஒன் ஆர் மோர் சபார்டினேட் கிளாஸ். பாருங்கள், இப்போ ஒரு ட்ரெயின் பாருங்கள், ட்ரெயின் காமிச்சிருக்காங்க. இங்கே ஒரே ஒரு மெயின் கிளாஸ், ஒரே ஒரு இன்ஜின் பெட்டி தான் இருக்கும் இல்லையா? அதை வச்சு நிறைய என்ன இருக்கும், அங்கே நிறைய கிளாஸ், நிறைய வந்து பெட்டிகள், மற்ற பெட்டிகள்லாம் இருக்கும். அதில் இடையில அந்த இணைப்பு மாதிரி இருக்கும் பாருங்கள், அதை தான் கன்ஜங்ஷன் சொல்கிறாங்க. இப்போ ஒரே ஒரு மெயின் கிளாஸு, ஒன் ஆர் மோர் சபார்டினேட் கிளாஸ். இப்போ இந்த இன்ஜின் இருந்தால் தான் இந்த சபார்டினேட்ஸில் இந்த பாக்ஸை பெட்டியெல்லாம் நகலும். இன்ஜின் ஓடினா தான் இது ஓடும், இது நின்றுச்சுன்னா இது நின்றோம். தனிப்பட்ட இன்ஜின் அந்த பாக்ஸு பெட்டிகள் மட்டும் தனியாக போகுமா? அந்த கம்பார்ட்மெண்ட் மட்டும் தனியாக போகுமா? போக முடியாது. அது தனியாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு வேலையும் அதால் செய்ய முடியாது. ஆனால் அந்த இன்ஜின் பாருங்கள், இன்ஜின் மட்டும் நம்ம சில சமயம் நிற்போம். டிராஃபிக் சிக்னலில், நம்ம ரயில்வே இதில் சிக்னலில் நிற்போம், வெறும் அந்த இன்ஜின் பெட்டி மட்டும் போகும். அப்போ கூட நம்ம சொல்லுவோம், இந்த ஒரு இன்ஜின் பெட்டிக்காகவா இவ்வளோ நேரம் கேட் போட்டு நின்று இருந்தோன்னு சொல்லுவோம். அந்த இன்ஜின் பெட்டி மட்டும் கூட போக முடியும், இன்ஜின் மட்டும் போக முடியும். பட் அந்த கம்பார்ட்மெண்ட் மட்டும் தனியாக போக முடியாது, இன்ஜினோடு சேர்ந்தால் தான் போக முடியும். அதுதான் இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸோட அர்த்தம். இட் ஹேஸ் ஒன் மெயின் கிளாஸ் அண்ட் ஒன் ஆர் மோர் சபார்டினேட் கிளாஸ். அது அழகாக இங்கே உனக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே என்னென்ன கன்ஜங்ஷன், அந்த இடையில இணைப்பு வருதுல, அங்கே என்னென்ன கன்ஜங்ஷன் கொடுத்துருக்காங்க? when, not only, so that, if, though. இது எல்லாமே சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சொல்லுவோம். காம்பவுண்ட் சென்டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கன்ஜங்ஷனை நம்ம கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சொல்லுவோம். காம்பவுண்ட் சென்டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய கன்ஜங்ஷன் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய கன்ஜங்ஷனை நம்ம சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சொல்லுவோம். தென் coffee is so hot that I cannot drink. பாருங்க, coffee is so hot வந்து மெயின் கிளாஸ், that I cannot drinkன்றது சபார்டினேட் கிளாஸ். இங்கே நிறைய ரூல்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. இந்த ரூல்ஸு, அதாவது ஒரு சென்டென்ஸில் அது சிம்பிளாக இருந்தால்
அதை வந்து காம்ப்ளெக்ஸாக மாற்றும் போது என்னென்ன வேர்டு யூஸ் பண்ணணும், காம்பவுண்டாக மாற்றும் போது என்னென்ன வேர்ட்ஸ் என்னென்ன கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும். எல்லா கன்ஜங்ஷனையும் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது. ஒரு இடத்துல ஒரு தனி வாக்கியம் சிம்பிள் வாக்கியம் வந்திருக்குன்னா அதை வந்து கலவை வாக்கியம், தமிழில் சொல்ல போனோம்னா இது வந்து தனி வாக்கியம், தொடர் வாக்கியம், கலவை வாக்கியம்னு சொல்லுவாங்க. அதை நீ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்றணுன்னா அந்த வேர்ட்ஸை தான் அங்கே யூஸ் பண்ணால் தான் அது மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அதுபோல் தான் மாடல் பாருங்கள். கான்ட்ராஸ்ட்டுக்கு இன்ஸ்பைட் ஆஃப் டெஸ்பைட் வந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணணும், பட், yet, still. இதே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்றணும்னா தோ, although, even though. ஃபாலோ அப்னா இதுக்கு அடுத்து இதை தொடர்ந்து வர்றது. ஆஃப்டர் verb plus ing, v1 plus ing or having with 3. இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா. ரெண்டு விதமாக வரும். அதே போல் தான் மேலேயும் இன்ஸ்பைட் ஆஃபும் வரலாம், டெஸ்பைட்டும் வரலாம். ஆஃப்டர் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி, ஹேவிங் ப்ளஸ் v3. ஹேவிங் வந்தால் என்ன வரணும், இங்கே v3 வரணும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அது காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாறிச்சுனா எப்படி வரும், சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் v3 அண்டு தென். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு வேர்டு வந்து இங்கே வந்து சிம்பிள் சென்டென்ஸில் ரெண்டு விதமாக வந்தாலும் காம்பவுண்டில் ஒரே மாதிரி தான் மாற்றுறோம். சப்ஜெக்ட் ஹேட் ப்ளஸ் v3 அண்ட் தென். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்றும் போது ஆஃப்டர் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் v3. கண்டிஷன்ஸ் இஃப் கிளாஸ் சொல்லுவோம். இஃப் கிளாஸில் சிம்பிள் சென்டென்ஸில் இந்த ஈவெண்ட் ஆஃப், இன் கேஸ் ஆஃப். இந்த காம்பவுண்டில் அண்டு மட்டும் வருது. காம்பவுண்ட் சென்டென்ஸில் அண்டு வந்து உன்னை சிம்பிள் சென்டென்ஸாக மாற்ற சொன்னாங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஈவெண்ட் ஆஃப் ஆர் இன்கேஸ் ஆஃப் யூஸ் பண்ணி தான் நம்ம மாற்றணும். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் இஃப் கிளாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இஃப்னா அது கண்டிஷனல் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். தென் கண்டிஷன்ஸில் இந்த ஈவெண்ட் ஆஃப், நாட் இன் கேஸ் ஆஃப். இந்த ஈவெண்ட் ஆஃப் நாட் ஆர் இன் கேஸ் ஆஃப் நெகட்டிவில் வரக்கூடியது, அதாவது இல்லை என்றால் அப்படின்ற மீனிங்கில் வரக்கூடியது. அன்லெஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸுக்கு ஆர், அதர்வைஸ், ஆர் எல்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸுக்கு அன்லெஸ் வரும். காம்பவுண்டுக்கு ஆர், அதர்வைஸ், ஆர் எல்ஸ். அண்ட் காம்ப்ளெக்ஸுக்கு அன்லெஸ். தென் சடன் ரியாக்ஷன் பாருங்கள். ஆன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி, வி ப்ளஸ் ஐஎன்ஜி. அண்ட் அட் ஒன்ஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸ்க்கு அண்ட் அட் ஒன்ஸ். காம்ப்ளெக்ஸுக்கு வென், as soon as, when or as soon as. அட்ஜெக்டிவில் டு வந்துச்சுன்னா வெரி அண்ட் ஸோ. காம்பவுண்டில் வெரி அண்ட் ஸோ. The box is too heavy to lift. The box is very heavy and so it cannot lift it. I cannot lift it. நிறைய நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம் நம்ம புக் எக்ஸசைஸ்லேயே. காம்ப்ளெக்ஸாக மாற்றும் போது ஸோ தட், cannot, இந்த மூணு வேர்டு யூஸ் ஆகணும்ப்பா. ஸோ தட் cannot or ஸோ தட் could not. தென் ரீசனில் due to heavy rain the match postponed சொல்லுவோம்ல. then owing to, because of, on account of, being. காம்பவுண்டில் and so. காம்ப்ளெக்ஸில் as, since, because. டூ குவாலிட்டிஸ், ரெண்டு குவாலிட்டிஸை கம்பைன் பண்ணும்போது அங்கே காம்பவுண்ட் சென்டென்ஸ் கண்டிப்பாக வராது. சிம்பிளில் பிசைட்ஸ். காம்ப்ளெக்ஸில் not only but also. Okay, so this formula is very very important. You have to memorize this formula. இந்த ஃபார்முலாவை வந்து கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணணும். எது வந்தால் எது வரும் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாடல் வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இந்த ரீசனில் வருதுன்னு இருக்கு. பட் நமக்கு ரொம்ப முக்கியம் எந்த வேர்டு வருதோ அதுக்கு எக்ஸாக்டாக சேஞ்ச் பண்ணும்போது, வெதர் வி ஹாவ் டு சேஞ்ச் காம்பவுண்ட் ஆர் காம்ப்ளெக்ஸ் மாற்றும் போது இந்த வேர்டை யூஸ் பண்ணணும். The teacher asks every student to choose any one of the models and give example for simple compound complex. நீங்கள் வந்து இப்போ என்னது சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று கொடுக்கலாம். இதில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிளவே நம்ம யூஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். Dividing the students into groups, the teacher asks the groups to draw a mind map for simple compound complex. இதவே நீங்கள் வந்து எப்படி போடலாம், ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு இப்படி மைண்ட் மேப் மாதிரி போட்டும் பண்ணலாம் இல்லையா, அதையும் போட்டு பண்ணலாம்.
இங்கே பாருங்கள், இப்போ இந்த மேலே இருக்க எக்ஸாம்பிளே பாருங்கள், காஃபி இஸ் ஸோ ஹாட். ஸோ ஹாட் வந்துச்சுன்னா இங்கே எங்கே இருக்குது பாருங்கள். அது இப்போ தட்டுன்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. தட்டுன்ற வேர்டு காம்ப்ளெக்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ தட் எங்கே இருக்குது? இந்த இங்கே இருக்குது பாருங்கள். இந்த மாடலில் சொல்லியிருக்காங்க. அங்கே சொன்னாங்களா, காஃபி வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்தால் என்னால் குடிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதை காம்ப்ளெக்ஸாக மாற்றும் போது எப்படி மாற்றிருக்காங்க? தட்டுன்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மேலே இருக்கிறது மெயின் கிளாஸ், இது தனித்து பொருள் தரும், மீனிங் தரும். பட் இந்த சபார்டினேட் கிளாஸ், சபார்டினேட் கன்ஜங்ஷன் தட் இருக்கா, தட் ஐ கேனாட் ட்ரிங்க்னா இது வந்து தனித்து மீனிங்ஃபுல் தராது. Then we can go to evaluation. Evaluation பாருங்கள். Change the following as directed. Neha had only one pen. She gave it to her friend. இதை காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றினா என்ன சொல்லலாம்? அண்டு யூஸ் பண்ணலாம். அப்போ அண்டு யூஸ் பண்ணும்போது நீஹா ஹேட் ஒன்லி ஒன் பென், இந்த ஃபுல் ஸ்டாப்பை எடுத்து விட்டோன்னா அண்டு சி ஸ்மால் லெட்டராக என்னவா மாற்றணும்? நம்ம கேபிட்டல் லெட்டராக ஸ்மால் லெட்டராக மாற்றணும். ஃபுல் ஸ்டாப்பை எடுத்துட்டு இந்த இடத்துல அண்டுன்ற கன்ஜங்ஷன் நம்ம ஜாயின் பண்ணணும். அண்டு போட்டுட்டு சி கேவ் இட் டு ஹர் ஃப்ரெண்டு, தட்ஸ் ஆல். ரூபா கம்ப்ளீட்டட் ஹர் ஒர்க் அண்ட் தென் சி வென்ட் டு டெம்பிள். இப்போ அண்டு தென் இங்கே எங்கே இருக்குது பாருங்கள். இது என்ன டைப் சென்டென்ஸில் இருக்குது? அண்ட் தென் வந்துட்டாலே இது வந்து என்னது காம்பவுண்ட் சென்டென்ஸில் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே அண்டு தென் இருக்கா, காம்பவுண்ட் சென்டென்ஸில் இருக்குது. இதை வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் யூஸ் பண்ணால் என்ன சொல்லலாம்? ஆஃப்டர் யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஆன்சர் கொண்டு வரலாம்? ஆஃப்டர் ரூபா, இங்கே சப்ஜெக்ட் இருக்கா, ஸோ எஸ் இங்கே சப்ஜெக்ட் யார்? ரூபா. ஆஃப்டர் ரூபா ஹேட் ப்ளஸ் V3 கொடுத்துருக்காங்க. இப்போ ஆஃப்டர் ரூபா ஹேட் கம்ப்ளீட்டட் ஹர் ஒர்க் அண்ட் தென்னை ஒமிட் பண்ணிடணும், அண்ட் தென்னை எடுத்துடணும். சி வென்ட் டு டெம்பிள். ஆஃப்டர் ரூபா ஹேட் கம்ப்ளீட்டட் ஹர் ஒர்க் சி வென்ட் டு டெம்பிள். Simple sentence. If you run fast, you will catch the bus. If you run fast, you will catch the bus. If class. They use if class. If class வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் இருக்குது. அப்போ இதை சிம்பிளாக மாற்றினா என்ன யூஸ் பண்ணணும்? நம்ம இந்த ஈவெண்ட் ஆஃப் ஆர் இன் கேஸ் ஆஃப் யூஸ் பண்ணணும். இன் கேஸ் ஆஃப் யூ ரன் ஃபாஸ்ட் யூ வில். அப்போ இன் கேஸ் ஆஃப் போனால் இந்த ஈவெண்ட் ஆஃப் யுவர் ஃபாஸ்ட் ரன், in the event of your first run you will catch the bus. Okay, this is simple sentence. Okay students, so bridge course model book வந்து உனக்கு இன்னையோட முடிஞ்சிருது. தென் உனக்கு ஒர்க் ஷீட்டுக்குரிய ஒர்க்கும் டிவைட் பண்ணி அந்தந்த கிளாஸ் அப்போயே அந்தந்த ஒர்க் ஷீட்டு முடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். இந்த தடவை அந்த லாஸ்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒர்க் ஷீட் எல்லாத்தையுமே முடிச்சிருங்க. 6th யூனிட்டு 7th யூனிட்டில் நம்ம கொஞ்சோண்டு பார்த்துருந்தோம் இல்லையா, 21 வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ 22, 23, 24, 25 இது வந்து இப்போ யூனிட் 6க்குரியது. யூனிட் 6க்குரியது 24ல் மாற்றி கொடுத்துருக்காங்கப்பா, அதையும் நீங்கள் பண்ணிடுங்க. ஸோ இன்னையோட 25 ஒர்க் ஷீட் 25 வரைக்கும் நீ இந்த டேயில் பண்ணக்கூடியது. டோட்டலாகவே உனக்கு ஒர்க் புக்கு பிரிட்ஜ் கோர்ஸ் புக்கு முடிஞ்சிருச்சு. ஒர்க் புக்குக்கு அந்தந்த டேக்குரிய ஆன்சர் அந்த யூடியூப் இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்சர்ஸ் ரெஃபர் பண்ணிவிட்டு அதை லிசன் பண்ணிவிட்டு கூட எழுதலாம். எந்த பெண்டிங் ஒர்க்கும் வைக்க வேண்டாம். இது வரைக்கும் எதுவும் முடிக்காமல் இருந்தாலும் அதையும் இனிமேல் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி முடிச்சிடுங்க. ஓகே, தேங்க்யூ டு ஆல்.